மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் சூழல் காரணமாக ஏற்கனவே வணிக பயன்பாட்டு சிலிண்டர் உற்பத்தி என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒருபுறம் ஹோட்டல்கள் கடுமையான சவால்களை சந்தித்து வராங்க. அதே சமயம் வாகனங்களுக்கான எரிபொருள் குறிப்பாக எல்பிஜி தொடர்ந்து டிமாண்டாக இருப்பதால அந்த வகையில் எல்பிஜியும் கிடைக்கப்படாதனால ஆட்டோக்களும் மிகுந்த சிரமத்தை சந்திக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இந்த நிலை தான் நேற்று முதல் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக வாட்ஸ்அப் வழியாக தகவல்கள் பரவிய நிலையில் நேற்று நள்ளிரவு முதலே பெருவாரியான மக்கள் தங்களுடைய வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்புவதற்காக பெட்ரோல் பங்குகளில் கூடிய வண்ணம் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இன்று காலையும் கூட பல இடங்களில் சென்னையின் பல்வேறு இடங்களில் பெட்ரோல் நிரப்புவதற்காக வாகன ஓட்டிகள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. நம்மிடையே ஒருவருக்காக கேள்விகளை முன்வைக்கலாம். சார், இப்போ நீங்கள் எந்த பெட்ரோல் பங்க்ல இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது, எவ்வளோ நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு, சென்னையில் பெட்ரோல் பங்கோட நிலவரம் தற்போது என்னவா சார் இருக்கு? பெட்ரோல் ஆக்சுவலி எல்லா இடத்துலையுமே டிமாண்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி டிமாண்டுன்றது நம்மளா டெவலப் பண்ணுறது தான். நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல உங்களுக்கு கையிருப்பு இல்லைன்னு. ஒரு மாதத்துக்கான தேவையான கையிருப்பு இருக்கிறதுனால அதனால யாரும் பீதி அடைய வேணாம், பேனிக் ஆக வேணாம். பெட்ரோல் டீசல் இருக்குது. நம்ம மக்களே போயிட்டு எல்லா பங்க்லையும் போயிட்டு கூட்டம் இருக்கிறது தான் தவறான விஷயம் நான் சொல்கிறேன். அதனால் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் கவலைப்பட தேவையில்ல. இன்னும் ஒரு 10 to 15 நாள் இருக்கும். அதுக்காட்டி கவர்மெண்ட் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம். நீங்க எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தீங்க சார்? எவ்வளவு தூரம் க்ரௌட் இருக்காங்க சார்? பெட்ரோல் பாகத்திலேருந்து வரேன். இப்போ இருக்க க்ரௌடு தான் இருக்குது எல்லா பங்க்லையுமே. மேபி இதுக்கான நடவடிக்கை ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கணும். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா தான் மக்கள் அந்த பீதியிலேருந்து வெளியே வருவாங்க. நீங்களே பார்க்கலாம், ஒரு சில வாடிக்கையாளர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது பெட்ரோல் டீசல்ல தட்டுப்பாடு இல்லை என்பது புரிந்திருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து வாட்ஸ்அப்ல கருத்துக்கள் பதிவேற்றம் வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பலர் பெட்ரோலை நிரப்புவதற்காக நேற்று நள்ளிரவு முதலே கூடியிருந்த காட்சிகளை தான் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. எவ்வளவு தூரம் பெட்ரோல் பங்குகள்ல கூட்டம் இருக்குது, எவ்வளவு தூரம் காத்திருக்க வேண்டிய ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அப்படி கீழே நின்று போட வேண்டும். எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க? வழக்கமா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு 1/2 hour காத்துருக்கிறோம். அதுக்கு முன்னால வந்தவொடனே போட்டு போடுவோம். இப்போ காத்திருந்து போட வேண்டும். என்ன காரணம் சார்? இது வளைகுடா நாட்டில் போர் நடக்கிறதுனால இந்த மாதிரி இதுன்னு சொல்றாங்க. தொடர்ந்து மக்கள் காலை முதலே பெருவாரியாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் கூடிய வண்ணம் இருக்கிறாங்க. குறிப்பாக சைதாப்பேட்டை, கிண்டி, மயிலாப்பூர், மந்தவெளி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகளில் காலை முதலே 2 மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் நின்று பெட்ரோலை நிரப்புவதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாகவே பார்க்க முடிகிறது. எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்பது இல்லை எனவும் மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என்ற ஒரு கருத்துக்களை பதிவேற்றம் சொன்னாலும் கூட தொடர்ந்து மக்கள் தங்களுடைய வாகனங்களுக்கு பெட்ரோலை நிரப்புவதற்காக வந்த வண்ணம் இருக்கிறாங்க. வாகனங்களுக்கு நிரப்புவதோடு மட்டுமல்லாம பாட்டில்கள்ல பெட்ரோல்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால நேரடியாக பார்க்க முடியுது. சென்னையை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவு முதல் தான் இத்தகைய சூழல் என்பது நிலவி வந்த நிலையில இன்று காலையிலும் இந்த நிலையே தொடர்கிறது. தொடர்ந்து நம்மிடையே ஒரு வாகன ஓட்டி இருக்கிறார், கேள்விகளை முன்வைக்கலாம். சார், எவ்வளவு நேரமா பெட்ரோல் பங்க்ல காத்திருக்கக்கூடிய சூழல் இருக்குது? எந்த அளவுக்கு கிரௌட் இருக்கு சார்? ஒரு 1/2 மணி நேரமா நிக்கிறோம் சார். கூட்டம் அதிகமா தான் இருக்கு. பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. தங்களுடைய வாகனங்களுக்கு பெட்ரோலை நிரப்புவதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நேரடியாக பார்க்க முடிகிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.